திமுகவை வீழ்த்துவதற்கான நாள் குறிப்பு. 47வது பாஜக நிறுவன நாள். அதிரடியாக களமிறக்கப்பட்ட 27 வேட்பாளர்கள். பாரதிய ஜனதா கட்சி தனது 47வது நிறுவன நாளை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டின் முன்னேற்றம், தேசிய பாதுகாப்பு, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் நல அரசியலை முன்னெடுத்து வரும் இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக விளங்கும் பாரதிய ஜனதா கட்சி இன்று தனது 47வது ஆண்டில் புதிய உறுதியுடன் பயணத்தை தொடர்கிறது. நாடு முதலில், கட்சி அடுத்தது, தனிநபர் கடைசியில் என்ற உயரிய கொள்கையை வழிகாட்டியாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த இயக்கம் இன்று நிறுவல் நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உறுதிமொழிகளையும் எடுத்து கொண்டு வருகிறது. இந்த புனிதமான நிறுவல் நாளில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கான அடையாளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் வளர்ச்சி அரசியலை மீண்டும் கொண்டு வர வேண்டும், தமிழகத்தின் பெருமையை தேசிய அளவில் உயர்த்த வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்கிற உறுதியுடன் இன்று பல முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். அதன்படி ஆவடி தொகுதியில் திரு எம். ராஜா ஷிமா மகேந்திரா என்ற எம். அஸ்வின்குமார், மயிலாப்பூர் தொகுதியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தளி தொகுதியில் திரு நாகேஷ்குமார், திருவண்ணாமலை தொகுதியில் திரு சி. ஏழுமலை, ராசிபுரம் தொகுதியில் டாக்டர் விபிடி பிரேம்குமார், மொடக்குறிச்சி தொகுதியில் டாக்டர் கீர்த்திகா சிவகுமார், உதகமண்டலம் தொகுதியில் திரு போஜராஜன், அவினாசி தொகுதியில் டாக்டர் எல். முருகன், திருப்பூர் தெற்கு தொகுதியில் திரு காடேஸ்வர தங்கராஜ், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன், திருவாரூர் தொகுதியில் திரு கோவி சந்துரு, தஞ்சாவூர் தொகுதியில் திரு கருப்பு முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தொகுதியில் திரு சி. உதயகுமார், புதுக்கோட்டை தொகுதியில் திரு என். ராமச்சந்திரன், அறந்தாங்கி தொகுதியில் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் தொகுதியில் திரு கே. சி. திருமாறன், மானாமதுரை தொகுதியில் திரு பொன் பாலகணபதி, மதுரை தெற்கு தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன், சாத்தூர் தொகுதியில் திரு நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் தொகுதியில் திரு ஜிபிஎஸ் நாகேந்திரன், திருச்செந்தூர் தொகுதியில் திரு KRM ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தொகுதியில் திரு ஆனந்தன் ஐயாச்சாமி, ராதாபுரம் தொகுதியில் திரு SP பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் தொகுதியில் திரு MR காந்தி, கொளச்சல் தொகுதியில் திரு T சிவகுமார், பத்மநாபபுரம் தொகுதியில் திரு P ரமேஷ், விளவங்கோடு தொகுதியில் திருமதி S விஜயதாரணி ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிறுவல் நாள் வெறும் ஒரு நினைவு நாளாக மட்டுமில்லாமல் ஒரு புதிய அரசியல் உறுதியின் தொடக்க நாளாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்வோம், தமிழகத்தை வளர்ச்சியின் புதிய பாதைக்கு கொண்டு செல்வோம், இந்த மண்ணின் மரியாதையை தேசிய அளவில் உயர்த்துவோம் என்ற உறுதியுடன் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்று புதிய உற்சாகத்துடன் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.